அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு நிறைய மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க. ஆனால் கரெக்டான ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு ஷெடியூல் பண்ணி இது பண்ணி படிக்கிறதில்ல. அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறதில்ல. எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியறது இல்லை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய மாணவர்கள் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறாங்க பணம் கொடுத்து. ஆனால் அந்த இன்ஸ்டியூட்லேயே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோன்னே சொல்லிக் கொடுக்குறதில்ல. எடுத்தாங்க போனால் அவங்க கடமை பணத்தை வாங்குறது, ஃபீஸை வாங்கிட்டு நமக்கு சிலபஸ் எடுத்து கிளாஸை முடிச்சு விட்றது. அதையும் ஒழுங்காக முடிக்கிறதில்ல, அதுலேயும் மரக்குறையாக விட்டுட்டு போயிடறாங்க. அப்போ மாணவர்கள் உள்ளே வரும்போதே ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வரணும். எப்படி படிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கிறதில்ல. இன்ஸ்டியூட்லேயும் ஒழுங்காக சொல்லித்தரதில்லை. அப்படின்றதுனால தான் இன்ஸ்டியூட் போய் படிக்கிற மாணவர்கள் டாப் லெவலில் வரதில்லை. நீங்கள் நார்மலாக ஸ்டார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டேட் லெவல் ரேங்க்கில் இருக்க ஒரு டாப் 50 பேர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 30லேருந்து 35 பேர் அவங்க ஓனாக படித்தவங்கள தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் உட்காந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி படித்தவங்கள தான் இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 15 பேர்லேயுமே ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 பேர் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி வீட்லேயே படிக்கிறவங்கள தான் இருப்பாங்க. இந்த 5 பேர் தான், பேலன்ஸ் 5 பேர் தான் அவங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு இன்ஸ்டியூட்லேயே படிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ படிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. மற்றபடி இதை வச்சு உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா, வீட்லேயே படிக்கிறவங்க அதிகமாக சக்ஸஸ் ரேட் அதிகமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றது ஸ்டாட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது இன்ஸ்டியூட் நடத்துகிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்களுடைய பிஸ்னஸ் நடக்காது அப்படின்றக்காக. ஏன்னா அவங்க சரியாக அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதில்ல. அவங்க ஒரு வேளை சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த 50 மாணவர்கள் அவங்க இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களே டாப்பராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பதிவு இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ 2024 இருக்கும். இப்போ 2024 எண்டில் இருக்கும். அப்போ நமக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. 2025 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப தெளிவாக ரொம்ப ஃபயராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து. அப்போ அவங்க ஃபயராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்ம எப்படி ஒயில்டு ஃபயராக ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு எந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்றதுல நீங்கள் கிளியராக இருக்கணும். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். அப்போ உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுகளே மொத்தத்துக்கே ஒரு 3 தேர்வு தான். குரூப் 1, குரூப் 4, குரூப் 4, உங்களுக்கு குரூப் 2. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஆர்டர் தான் எக்ஸாம் வருது. அதனால் நம்ம இப்படி சொல்கிறோம். அப்போ இந்த 3 தேர்வுகள் தான். அப்போ இந்த 3 தேர்வுகளும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 1ம் நிறைய மாணவர்கள் படிப்பது கிடையாது. அதுக்கு தனி ஒரு ஸ்டடி பிளானாக படிக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து சிலபஸ் வேறு, பேட்டர்ன் வேறு அப்படின்றப்ப அதுக்கு நம்ம தனியாக படிக்கணும். ரெண்டையும் சேர்த்து பார்க்கணுன்ற முடியாது. ஸோ இந்த 2 விஷயமும், இந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் ஒருத்தனால சேர்ந்து படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒருத்தனால படிக்க முடியும். இதுலேயும் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் குரூப் 2 தான் படிப்பேன். புதுசாக வரக்கூடிய மாணவர்கள் நான் குரூப் 2 தான் படிப்பேன், எனக்கு குரூப் 4லாம் வந்து சின்ன போஸ்ட்டு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பதுண்டு. அப்படி ஸ்டார்டிங்கில் வரவங்க நினைப்பதுண்டு. ஆனால் அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் குரூப் 4 படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குரூப் 4க்கு படிங்க. நம்ம போட்டிருக்க பிளான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் குரூப் 4ம் கிளியர் பண்ண முடியும், குரூப் 2ம் கிளியர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் குரூப் 2 தான் படிப்பேன்னு உட்காந்து குரூப் 2க்கு மட்டும் உட்காந்து ஒழுங்காக படிக்காமல் அரைகுறையாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் குரூப் 2 மட்டும்தான், ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அதுக்கும் மெயின்ஸ் இருக்குது. அதுலேயும் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. நம்ம மனநிலை அப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்து படிக்க தொடங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் மனநிலையை முதல்ல செட் பண்ணிக்கங்க. நான் குரூப் 4 படிக்க போகிறேன் அப்படின்றத. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கு எப்போ சொல்லியிருக்காங்க? ஜூலை மாதம் சொல்லியிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கு ஜூலை மாதம் சொல்லியிருக்காங்க. அப்போ குரூப் 4ல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு 85%, 90% உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது குரூப் 2ல். அப்போ ஜூலை மாதம் இது சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? குரூப் 4 அப்படின்றப்ப நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிப்பீங்க. ஆனால் குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்றப்ப என்ன பண்ணுவீங்க? அதை விட்டுறலாம், இதை விட்டுறலாம், ப்ரிலிம்ஸ் தானே, அதை பார்த்துக்கலாம், இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக இருந்துருவீங்க. அது உங்களுக்கு மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே படித்து தான் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் 4 படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜூலை மாதம்
குரூப் 4 எக்ஸாமை நல்லபடியாக படித்து எழுதி முடிச்சிடுறீங்க. 175 கேள்விகள் போட்டு முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் 2 எப்போ தான், செப்டம்பர் எண்டில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர்னு சொல்லி நடுவில் உங்களுக்கு 2.5 மாதம், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 80 நாளுக்கு மேலே டைம் இருக்குது ரெண்டுத்துக்கும் நடுவில். புரியுதுங்களா உங்களுக்கு? ஜூலை செப்டம்பர் ரெண்டுத்துக்கும் நடுவில், எக்ஸாமுக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 75-80 நாட்கள் நமக்கு நடுவில் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம கண்டிப்பாக ஜூலை மாதம் இந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு 10%ஐயும் இந்த 2 மாதத்தில் நம்மளால் படிச்சிட முடியும். ஸோ இப்போதைக்கு படிக்க தொடங்குற மாணவர்கள், படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், நான் குரூப் 4க்கு தான் படிக்கிறேன் அப்படின்ற மனநிலையில் ஆரம்பிங்க. குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் நான் குரூப் 2க்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனநிலையை மாற்றிக்கங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போயே வந்து நான் குரூப் 2க்கு படிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா ஒழுங்காக படிக்க மாட்டீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2 கிளியர் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் கிடையாது. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. அது 2 எக்ஸாம் நடக்க போகுது. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் வேறு நடக்கும். அப்போ ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கெலாம் வந்து இந்த மெயின்ஸுக்கெலாம் வந்து சோர்ஸே இல்லை. எந்த இன்ஸ்டியூட்லேயுமே புக்கு போடல, யாருமே புக்கு போடல. மாணவர்கள் எதை படிக்கிறாங்கன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதாக தான் இருக்கும். குரூப் 4 அப்படின்றதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்து அதில் போஸ்டிங்கை வாங்கிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் எக்ஸாம் படிச்சிடலாம். இப்போ நார்மலி எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஜூலை மாதம் உங்களுக்கு எக்ஸாம்னா நீங்கள் போஸ்டிங் வாங்குறதுக்கு உங்களுக்கு மார்ச் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? கவுன்சிலிங் போகிறதுக்கு பிப்ரவரி ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மெயின்ஸையும் சேர்த்து முடிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதுவும் முடிஞ்சிடும், இதுவும் கிளியர் பண்ண முடியும், இதுவும் கிளியர் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ மைண்ட் செட், குரூப் 4 படிக்க போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் குரூப் 4 நோக்கி பயணிங்க. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாள்லேயே நான் வந்து குரூப் 2 படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குரூப் 2 நோக்கி பயணிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இது முடிஞ்சுங்களா? அடுத்த விஷயம். அப்போ இது நம்ம பார்த்துட்டோம். அப்போது ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? தேவையில்லாத விஷயம் நம்ம எதுவுமே பேசல, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சொல்லிட்டோம் குரூப் 4 குரூப் 2 ஃபுல் டைம் ஸ்டடி பிளான். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே பிளான் தான். இது நீங்கள் ஜூலை வரைக்கும் இதே பிளானை கவர் பண்ணுறீங்க, குரூப் 4 படிக்கிறீங்க. ஜூலைக்கு அப்புறம் இதே பிளானை கொண்டு போகிறோம். இதிலே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிட்டோம். அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத படிக்கிறோம், குரூப் 2 அடிக்கிறோம். ரெண்டையுமே அடிச்சிடறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஓவரால் ஸ்பிளிட் அப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்லேருந்து 100 கேள்வி கேட்குறாங்க, மேத்ஸ்லேருந்து 25 கேள்வி கேட்குறாங்க, ஜிஎஸ்லேருந்து 75 கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற விஷயம். அப்போ தமிழுக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிங்க, மேத்ஸு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிங்க, ஜிஎஸ் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல எந்த இன்ஸ்டியூட்டுமே இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. நீங்கள் தமிழ் படிங்க, மேத்ஸ் நல்லா படிங்க, தமிழ் நல்லா படிங்க, மேத்ஸ் நல்லா படிங்கன்னு அதுலேயே முடிச்சு விட்றது. ஒரு 167 கேள்வி போட்டு வேலை கிடைக்காம போனவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவான் ஜிஎஸ் உடைய முக்கியம் என்ன அப்படின்றது. அது அவனுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? யாருமே இந்த விஷயத்த கரெக்டாக சொல்லிக் கொடுக்குற கிடையாது. ஜிஎஸ் நல்லா படிங்க, ஜிஎஸ் நல்லா படிங்கன்னு சொல்லி. ஏன்னா தமிழ் மேத்ஸ் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 125 கேள்வி. முக்கியம் தான் ரெண்டும், முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. தமிழ் மேத்ஸ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 125 கேள்விக்கு நம்ம உங்களுக்கு 5 மணி நேரம் படிக்க சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த 75 கேள்விக்கு உங்களுக்கு 5 மணி நேரம் படிக்க சொல்லியிருக்கோம். ஏன் இதை சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஜிஎஸ் சிலபஸ் உங்களுக்கு கடல் போன்றது. எப்படியே ஜிஎஸ் சிலபஸ் உங்களுக்கு கடல் மாதிரி படிக்க போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ வேணால் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் 100% முடிச்சுட்டேன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதை ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் தமிழுக்கும் மேத்ஸுக்கும் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிச்சுட்டு ஜிஎஸ் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டா ஃபைனலாக தமிழ் சிலபஸையும் மேத்ஸ் சிலபஸையும் முடிச்சிருவீங்க. ஆனால் ஜிஎஸ்ல ஒரு 50% சிலபஸ் தான் கவர் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், என்னடா தமிழ் முடிச்சிடும் ஜிஎஸ் இப்படி இருக்கே, ஜிஎஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஜிஎஸை பற்றி ஜிஎஸ் கஷ்டம்னே தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ தமிழ் மேத்ஸு படிக்கும் போதே ஜிஎஸ்ஸையும் சேர்த்து அதுக்கு ஈக்குவலான டைம் கொடுத்து படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா 3த்தையுமே ஒரே நேரத்தில் முடிச்சு விட்டு போயிருவீங்க. 3யுமே தமிழ் மேத்ஸு ஜிஎஸ் 3யுமே ஒரே நேரத்தில் சிலபஸ் கவர் பண்ணிடுவீங்க. அப்போ 100% சிலபஸ் கவர்டாக இருப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்காக தான் சொல்கிறோம். தமிழ் மேத்ஸ் ரெண்டுத்துக்கும் 5 மணி நேரம், ஜிஎஸ்ஸுக்கு 5 மணி நேரம். புரியுதுங்களா? அப்போ ஜிஎஸ்ஸையும் நம்ம நிறையா பிரிக்க வேண்டியதாக இருக்குது. ஜிஎஸ்ஸையும் நம்ம ஒரு 3 டைப்பாக பிரிக்கலாம். சயின்ஸ் அப்படின்றதுலேருந்து ஒரு 10 கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ சயின்ஸுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிங்க. ஏன்னா அதை பேசுவோம். கரண்ட் அவேர்ஸ் 10 கேள்வி கேட்குறாங்க. 10 கேள்வியிலேருந்து கடைசி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 12-13 கேள்விகள் கேட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிங்க. அதே போல் அதர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் மேத்ஸு மொத்தம் 10 யூனிட் இல்லையா ஜிஎஸ்ல, அந்த சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு மேத்ஸ் இது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட், இந்த 7 யூனிட்டை 55 கேள்விகள் கேட்குறாங்க. இதை நீங்கள் டெய்லி 3 மணி நேரம் படிங்க. இப்போ டைம் நீங்கள் இப்படி தான் பிரிக்கணும். அப்போ கொஷின் வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸுடைய அந்த போர்ஷனுடைய அளவை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைம் அப்படின்றத ஸ்பிளிட் அப் பண்ணணும்.
இப்போ இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஏன் உங்களுக்கு ஜிஎஸ்க்கு 5 மணி நேரம் கொடுத்துருக்கோம், தமிழ் மேத்ஸுக்கு மொத்தமாக 5 மணி நேரம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அப்போ அதே போல் இங்கேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, ஏன் உங்களுக்கு சயின்ஸையும் சிஏவையும் ஸ்டார்டிங்கில் இருந்தே படிங்கன்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாக ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறீங்கன்னா, இல்லைனா நீங்களா படிக்க ஆரம்பிப்பீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லட்டுமா? வழக்கமாக ஆரம்பிக்கிற போல் ஒரு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க. அப்போ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, எக்கனாமிக்ஸு இப்படின்னு படித்து முடிச்சுட்டு நீங்கள் வரதுக்கே கடைசியில் எங்காயிரும்னா எக்ஸாம் வந்துடும். அப்போ அந்த சயின்ஸ் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கும். அதே போல் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கும். இதை தொடவே மாட்டோம். கடைசி நேரத்தில் நம்ம போய் இந்த சயின்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் தொட போனோம்னா 4 பேர் வந்து பயமுடுத்துவோம். ஐயோ சயின்ஸா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே சயின்ஸை படிக்க ஆரம்பிச்சிருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்டார்டிங்லேயே டெய்லி ஒரு 1 ஹவர் சயின்ஸ் படிச்சுட்டு போயிருங்க. அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஒரு 1 ஹவர் படிச்சுட்டு போயிருங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியதையும் நீங்கள் கவர் பண்ணிடுறீங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிச்சிடுறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் மேட்ரு. சயின்ஸையும் படிச்சிடறோம், கரண்ட் அஃபேர்ஸையும் படிச்சிட்டோம், அதர் அப்படின்னு இருக்கக்கூடியதையும் நம்ம படித்து முடிச்சிடறோம். அப்போ இப்படி கம்பேர் பண்ணி படிச்சிங்க, கவர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 100% சிலபஸையும் உங்களால் ஒரே நேரத்தில் முடிக்க முடியும். எல்லாத்தையும் உங்களால் கவர் பண்ணி எல்லாத்தையும் எதையுமே ஒமிட் பண்ணாமல் உங்களால் முடிச்சு நிற்க முடியும். ஆனால் அதுன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இப்படின்னு போய் நடுவில் எக்ஸாம் டைமில் நம்ம லாக் ஆகிப்போம், மாட்டிப்போம். அதுக்காக தான் சொல்கிறோம். அதே போல் இந்த அதர் அப்படின்றத 3 மணி நேரம் படிக்கிறீங்க. அப்போ 3 மணி நேரத்தை நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம்னா, ஒரு யூனிட் இல்லைனா 2 யூனிட் படிக்கலாம் ஒரு நாளைக்கு. இல்லைனா ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னா அந்த யூனிட் முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த யூனிட் போகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு யூனிட் எடுக்கிறீங்கன்னா அந்த யூனிட்டை முடிச்சுட்டு தான் அடுத்த யூனிட் போகணும். அப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு யூனிட் படிக்கலாம், இல்லைனா 2 யூனிட் படிக்கலாம். அதுக்கு மேலே போயிட்டு நான் வந்து இருக்கக்கூடிய 7 யூனிட்டையும் ஒரே நேரத்தில் அரை மணி நேரமாக படிக்கிறேன்ற தப்பை பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் படிங்க. இல்லைனா ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னா அந்த யூனிட்டை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்க. ஒரே அட் த சேம் டைமில் நீங்கள் ஒரு யூனிட் இல்லைனா 2 யூனிட் படிங்க. 1.5 மணி நேரம்ட்டு அதை விட்டுட்டு 7 யூனிட்டையும் படிக்கிறேன், 5 யூனிட் படிக்கிறேன்னு சொல்லி எடுக்காதீங்க, குழம்பிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ண ஒரு இதே வராது, ஒரு ஃபுல்ஃபில்லே வராது. முடிச்சிட்டிங்கன்னா இந்த யூனிட் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன், தரவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அடுத்ததுக்கு போகலாம், ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது அதை நம்ம கீழே பார்த்துப்போம். ஓகேங்களா? அப்போ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்க சொல்கிறாங்களே, 10 மணி நேரம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 14 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 14 மணி நேரம், 12 மணி நேரம், 13 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க தான் நம்மளுடைய காம்படிட்டர்ஸ். அப்போ அவங்களோட நம்ம போட்டி போடணும். அதுக்கு 10 மணி நேரன்றதே கம்மி. அப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் உன்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன். எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு 11 மணி நேரம் உன்னால் படிக்க முடியும் அப்படின்றது. அதாவது இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் பொருந்தாது. அவங்களுக்குலாம் வேலைகள் நிறையா இருக்கும். இது வந்து முழுக்க நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற ஒரு மாணவர்களுக்கு போட்ட ஒரு பிளான் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு தனியாக நம்ம பேசிப்போம். இல்லை அவங்களாலையும் இது படிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் படிக்கலாம். அவங்க இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி டைமை கொஞ்சம் இதில் ஒரு 1/2 மணி நேரம், இதில் ஒரு 1/2 மணி நேரம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது நம்ம 10 மணி நேரம் ஒரு நபரால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், காலேஜ் படித்து முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, நம்ம வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிக்கிறது மட்டும்தான் நம்ம வீட்டில் நமக்கு ஒரே வேலையாக கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? புரியல. புரியுதுங்களா உங்களுக்கு? 10 மணி நேரம் அப்படின்னா சாலிடாக படிக்கலாம். 12 மணி நேரன்றது கூட அதிகம்னு சொல்லலாம். பாதின்றது கூட அதிகம்னு சொல்லலாம். ஆனால் நிறைய மாணவர்கள் 14 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளே பார்க்குறோம். 12 மணி நேரம் படிக்கிறாங்க. 12 மணி நேரம் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரன்றது கரெக்டாக படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ காலையில் 6:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்னு 1 மணி நேரம் எடுத்தால் கூட, ப்ரஷ் பண்ணிட்டு டீ சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆக போகிறதில்ல, 1/2 மணி நேரம்லேருந்து 40 நிமிஷம் ஆகலாம். 1 மணி நேரம் எடுத்துட்டா கூட 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம். அடுத்து நடுவில் எவ்வளோ நேரம் பிரேக்கு? நடுவில் 1 மணி நேரம் பிரேக்கு. சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு 9:30 to 1 இங்கே ஒரு 3.5 மணி நேரம் படிக்கிறோம். அடுத்து இங்கே ஒரு 1 மணி நேரம் பிரேக்கு, 1 to 2 1 மணி நேரம் பிரேக்கு. இதெல்லாம் எடுக்கிறது இல்லை நிறைய மாணவர்கள். நம்ம 12 மணி நேரம் சொல்கிறோம்ல, அவங்களாம் வந்து 8:30 மணிக்கு முடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு குளிச்சுட்டு உட்காந்துடுறாங்க, 9 மணிக்கு உட்காந்துடுறாங்க. 1 மணிக்கு முடிச்சு திரும்ப 1:30 மணிக்கு சாப்பிட உட்காந்துறாங்க. 1:30 கூட இல்லை, 1:20 படிக்க உட்காந்துடுறாங்க. அப்போ இங்கே உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்கோம். அதாவது இதெல்லாம் வந்து மினிமம் படிக்க வேண்டியது. இதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தும் நீங்கள் படிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இது மினிமம் இந்த டைமில் நீங்கள் படிக்க உட்காந்துடணும் அப்படின்ற விஷயம். அதே போல் 5:30 மணிக்கு அப்புறம் பிரேக்கு, 6:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் பிரேக் கொடுத்துருக்கோம். முடிச்சுட்டு 8:30 மணி வரைக்கும் படிக்கிறீங்க, 2 மணி நேரம் படிக்கிறீங்க. திரும்ப 1/2 மணி நேரம் டின்னர் டைமு முடிச்சுட்டு 1/2 அன் ஹவர் பிரேக்கு, 30 மினிட்ஸ் பிரேக்கு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? 9 to 10 நைட்டு 1 மணி நேரம் படிக்கிறீங்க. அப்போ 3.5 மணி நேரம் உங்களுக்கு பிரேக் இங்கே கொடுக்குறோம். அது இல்லாமல் அங்கங்கே படிக்கிறப்ப 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபோன் நோண்டிட்டு பிரேக் எடுத்துகிட்டு உட்கார போகிறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இந்த டைம் உங்களுக்கு பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும்,
ஒன்றும் பெரிய லெவலில் இது பண்ணுற மாதிரி தெரியலையே. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து அப்பப்போ பிரேக் எடுத்து படிச்சிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிருக்கீங்க? 11 மணி நேரம் படிச்சிருக்கீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பப்போ இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக்கை கழிச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் போயிடும். 10 மணி நேரம் சாலிடாக உங்களால் படிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 10 மணிக்கு படிக்கிறீங்கன்னா 10 மணிக்கு படித்து முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? ஒரு 10:30க்கு தூங்குறீங்கன்னு வச்சுப்போமே. காலையில் 6:30க்கு எந்திரிக்கிறீங்கன்னா எவ்வளோ நேரம் வந்துடுது? அந்த 8 மணி நேரம் ஸ்லீப் சைக்கிளையும் உங்களால் என்ன பண்ண முடியும்? கண்டினியூ பண்ண முடியும். 8 மணி நேரம் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இப்படி படிச்சிங்க அப்படின்னா சூப்பராக மைண்டில் உட்காரும். தூக்கத்தையும் மிஸ் பண்ண வரல. தூக்கமும் நமக்கு தேவையான தூக்கத்தை எடுத்துடுறோம். படிப்பும் நமக்கு தேவையான படிப்பு எடுத்துடுறோம். இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? அப்போ சூப்பரான ஒரு டைம் இப்படி பண்ணலாம். இது வந்து எல்லாருக்கும் பண்ண முடியுன்றது சொல்லலை. ஒருத்தருக்கு வந்து மதியானத்தில் படிக்க பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து நைட்டில் படிக்க பிடிக்கும், ஒருத்தர் வந்து நான் மதியானம் என்ன ஆனாலும் நான் ஒரு மணி நேரம் தூங்கி தான் ஆகணும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக சொல்கிறோம். காலையில் எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் நைட் வரைக்கும் படிச்சுட்டு நைட்டு உங்களால் 8 மணி நேரம் தூக்கத்தையும் கண்டினியூ பண்ண முடியும். நடுவில் 3.5 மணி நேரம் பிரேக்கும் எடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் உங்களால் படிக்க முடியும். முடியுங்களா? அப்போ பார்க்குறப்ப தான் நமக்கு 10 மணி நேரம் எப்படி படிக்குன்னு தெரியும். பார்த்தா சிம்பிளாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறப்ப நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எதுவும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக நம்ம மைண்ட் எங்கே போயிடும்? படிக்கிறதுல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இறங்கிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நம்மளால் படிக்க முடியுமா? தாராளமாக படிக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. புரியுதுங்களா? ஓகே. அப்போ இதெல்லாம் படிக்கிறீங்க, இப்படிலாம் படிக்கிறீங்க, ஓகே. எல்லாத்தையுமே படிக்கிறீங்க, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தமிழும் மேத்ஸு ஜிஎஸ்னு எப்படி படிக்கிறது அப்படின்றது அடுத்த கேள்வி. அப்போ தமிழ் எப்படி படிக்கணும், மேத்ஸ் எப்படி படிக்கணும், ஜிஎஸ் எப்படி படிக்கணும்? அப்போ தமிழ் எப்படி படிக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும். ஸ்கூல் புக் வைஸ் அட்டை டு அட்டை படிக்கணுமா? அப்படி கிடையாது. நியூ புக்குன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் இல்லாத விஷயங்கள் நிறையா இருக்கும். ஓல்டு புக்கை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம டிஎன்பிசி சிலபஸை எடுத்திருப்பாங்க. ஆனால் நியூ புக்கை அப்டேட் பண்ணது, அதில் வந்து உங்களுக்கு சிலபஸில் இல்லாத விஷயங்கள் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. சிலபஸில் இருக்கிறத நீங்கள் சூப்பராக தரவாக படிக்கணும். சிலபஸில் இல்லை அப்படின்னா சும்மா மேலோட்டமாக படிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சிலபஸில் இருக்குது அப்படின்னா சூப்பராக படிக்கணும். சிலபஸில் இல்லை அப்படின்னா அதாவது இதை நம்ம விட்டுட்டோமேன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னொருத்தன் படிச்சிருப்பான், நம்ம கூடயே படிச்சுட்டு இருப்பான், அவன் படிப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டியூட்லாம் டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதில் இருந்தால் அழுத்தி கேள்வி கேட்பாங்க. சிலபஸில் எது இல்லையோ அங்கே இருந்தால் அழுத்தி கேள்வி கேட்பாங்க. அங்கே போய் எக்ஸாமில் போய் உட்காந்தோன்னா அந்த சப்ஜெக்டில் அந்த லெசன்லேருந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. அட்டை டு அட்டைன்னு சொல்லி நம்மளை பழக்கி விட்டாங்க. அப்போ அட்டை டு அட்டை கொடுக்குறான்னா அவன் எதுக்கு 10 பக்கத்துக்கு அவன் சிலபஸ் கொடுக்கணும்? எதுக்கு இவ்வளோ சிலபஸ் எதுக்கு கொடுக்கணும்? 6th to சிம்பிளாக கொடுத்துட்டு போயிடலாம். டிஎன்பிஎஸ்சியே சிம்பிளாக என்ன பண்ணலாம், 6th to 12th புக்கு படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகலாம். அவன் உட்காந்து 3 பக்கத்துக்கு உட்காந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சிலபஸில் எது இருக்கோ அதை மட்டும் படிங்க. தேவையில்லாத வந்து படிக்காமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இங்கே கேட்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் கேட்கக்கூடிய கேள்வி அதுலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது. சிலபஸில் இருக்கிறத அழுத்தி படிங்க. சிலபஸில் அதெல்லாம் ரைட்டாக மேலோட்டமாக படிச்சுக்கோங்க. இப்படி படிக்கணும் ஸ்கூல் புக் வைஸ். அதுக்கும் ஸ்கூல் புக் வைஸ்னு ஃபுல்லாக படிச்சிடக்கூடாது. எது படிக்கணும்? 6th to 12th நியூ புக்கு, சிறப்பு தமிழ் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ். அடுத்து 6th to 12th ஓல்டு புக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 11th 12th ஓல்டு புக்லேருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது ஃபுல்லதையும் படிச்சிடறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? 6th to 12th நியூ புக்கு, 6th to 12th ஓல்டு புக்கு. சிலபஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே படிச்சு போயிடும். சிலபஸில் இருக்கிறத அப்படியே 100% மனப்பாடமாக படிக்கிறோம். சிலபஸில் இல்லை அப்படின்னா லைட்டாக மேலோட்டமாக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸில் வந்து இது எதுக்கு சொல்கிறோம் அந்த ஸ்கூல் புக்னா, இந்த 6வதுலலாம் ஒரு லெசன் இருக்கும். அந்த சிட்டுக்குருவி முட்டை வந்து எத்தனை நாள் அடகாக்கும், புலி வந்து எத்தனை குட்டி போடும், அதெல்லாம் வந்து எல்லா டெஸ்ட் பேட்ச்லையும் கேட்பாங்க. அந்த மாதிரி லெசன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் பார்க்குறப்பே நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் அழுத்தி கேட்பாங்க டெஸ்ட் பேட்சில். அதை சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸ். அப்போ மேத்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டாபிக் வைஸ். அப்போ மேத்ஸ் சிலபஸ் எடுங்க. மேத்ஸ் சிலபஸ் எங்கே இருக்குது? 10வது யூனிட்டு எடுத்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது பாருங்கள். சிலபஸ் ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவ்வளோ தான். அதில் இதில் இந்த லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் ரீசனிங்லாம் வந்து பார்த்தாலே உங்களால் போட்டுருன்ற மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ ஆனால் இந்த ரீசனிங் நல்லா படிச்சுக்கணுங்க. அப்போ ரீசனிங்லேருந்து உங்களுக்கு 4-5 கேள்வி கேட்குறாங்க. கடைசி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேள்வி ரீசனிங்லேருந்து கேட்டாங்க. அதுலேயும் அந்த மாம்பழ கணக்கெலாம் ஒன்று கேட்டாங்க. அசந்து போயிட்டோம். அந்த மாதிரியான கேள்விகள்லாம் ரீசனிங்கில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரீசனிங்க்கு ஒரு 5 கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. 27 கேள்விகள் கேட்டாங்க கடைசியாக நடந்த எக்ஸாமில். ஸோ 5 கேள்விகள் ரீசனிங்லேருந்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசனிங்கையும் சிம்பிளாக எடுத்துக்காமல் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் எடுத்திங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் பெரிய டாபிக். ஆனால் இந்த பர்சன்டேஜ், HCF LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் பெருசு. அதுவும் ஒரே 2 ஃபார்முலா தான் மொத்தத்துக்கு. மனப்பாடம் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஏரியா அண்ட் வால்யூம் பெரிய டாபிக். ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு. இந்த மொத்தத்துக்கு நம்ம இந்த மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த 3 மட்டும்தான் உங்களுக்கு பெரிய டாபிக். மற்ற எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்த சின்ன டாபிக் எல்லாமே முடிச்சு விட்ருங்க. சின்ன டாபிக் எல்லாத்தையுமே முடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. 1 2 இது ரெண்டுமே ஒரே டாபிக் தான். 1 2 3 4
மொத்தத்துக்கே 5 டாபிக் 5 டாபிக் இதை முடிச்சு விட்டிங்கன்னா பேலன்ஸ் 3 டாபிக். அடுத்து டைமோட ஒர்க்கை பாருங்கள், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள், கடைசியாக ஏரியா அண்ட் வால்யூமை பார்த்து ஃபார்முலா மனப்பாடம் மட்டும் போயிட்டே இருங்க. கடைசியாக ரீசனிங் பாருங்கள். அப்போ இப்படி பண்ணுங்கள். சிம்பிளிஃபிகேஷனில் உள்ள நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துப்போன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்லேருந்து ஆரம்பிங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக குழந்தைக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி சூப்பராக சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட்லாம் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்மளும் அதில் பார்த்து தான் படித்தோம். அப்போனா சொல்கிறோம் இதில் என்ன இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதை எடுத்து பாருங்கள், பார்த்து படிங்க. படித்து அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படி தான் மேத்ஸ் படிக்கணும், டாபிக் வைஸ் படிக்கணும். அடுத்து சயின்ஸு. அப்போ சயின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் தான் சயின்ஸும். ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும். ஏன் சயின்ஸை ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும்? அப்போ அட்டை டு அட்டை படிக்கணுமா? தமிழ் எப்படி படிக்கிறீங்களோ அப்படி படிக்கணும்னு கிடையாது. தமிழ் வந்து உங்களுக்கு அழுத்தி படிக்கணும். ஏன்னா நீங்கள் 100 கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் சயின்ஸ்லேருந்தே உங்களுக்கு 6th to 10th புக்கு படிக்க போகிறீங்க. 11th 12th கேட்குறாங்க. ஆனால் நம்ம 6th to 12th மட்டும் படிச்சுட்டு போய்ப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? 10 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அப்போ சிலபஸில் என்ன இருக்கோ அந்த லெசன் மட்டும் படிக்கணும். இப்போ சிலபஸ் எடுக்கணும். சிலபஸ் எடுத்து மனப்பாடமாக வச்சுருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் படிக்கணும். அப்போ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் தான் படிக்கணும். இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு என்னது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. சிலபஸில் என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க. சிலபஸில் இல்லாத ஒரு விஷயத்தை போட்டு நம்ம எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவசியம் கிடையாது. அப்போ ஒரு லெசன் எடுக்கிறீங்க. அப்போ 6வது புக்கு ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லெசன் பேர் இருக்குது. அந்த லெசன் சார்ந்து இந்த சிலபஸில் சயின்ஸில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இருந்தால் படிக்கிறீங்க. இல்லைனா அந்த லெசனை ஒமிட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கீங்க. ஃபியூச்சரில் வந்து ஃப்ரெண்டு யாராச்சும் வந்து சொல்கிறாங்க இந்த லெசன் இருக்கணும்பா படிக்கணும்பா அப்படின்னு கேட்டால் படிச்சுக்க போகிறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகேவா? நம்ம கூட ஒரு வீடியோ போடலாம் சயின்ஸில் எந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி 6th to 10th உங்களுக்கு இந்த லெசன்ஸ் படித்தா போதுமானதுன்னு சொல்லி கூட நம்ம ஒரு வீடியோ போகிறோம். நம்ம போடலைனாலும் நிறைய சேனல்ஸில் போட்டிருக்காங்க. எடுத்து பாருங்கள், அந்த லெசன்ஸ் மட்டும் படிங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சயின்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல் புக் வைஸ் படிச்சுட்டு போயிருங்க. அப்படி அந்த மாதிரி சிலபஸில் இல்லாத இருந்தாலும் சரி பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துட்டு போயிருங்க. பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்றது பொதுவாக காமனான விஷயங்களாக இருக்கும். அதை பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? சயின்ஸ் இப்படி தான் படிக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போலேருந்து நியூஸ் பேப்பர் படிங்க. இப்போலேருந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. இல்லை டெய்லி ஏதோ ஒரு சேனலில் வீடியோ போட்டிருப்பாங்க, அதை எடுத்து பார்த்து நோட்ஸ் எடுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ ஒரு சேனலில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வீடியோ போட்டிருப்பாங்க, அதை எடுத்து பார்த்து படித்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். டெய்லி படிக்கிறப்ப, கண்டினியூஸாக படிக்கிறப்ப. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம், நியூஸ் பேப்பர் படிங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? ஜூலை மாதம் சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து கேட்குறாங்க டிஎன்பிசினே தெரில. ஆனால் ரயில்வே பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாதத்துலேருந்து கேட்பாங்க. ஆனால் டிஎன்பிசி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கடைசி 6 மாதத்துலேருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, 10 கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒரு கேள்வி ரீசெண்டாக நடந்தல கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டுட்டு மற்றெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்காக போய் கேட்டு வைக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ டிசம்பர் மாதத்துலேருந்து அடுத்த எக்ஸாம் எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து பழசம் மட்டும் படிச்சுட்டு போய் ரீசெண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம், எல்லாரும் படிச்சிருப்பாங்க. ஸோ இப்போலேருந்து நீங்கள் என்னையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து நியூஸ் பேப்பரோ அந்த மாதிரி வீடியோஸோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2024 ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். 2024 ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த டிசம்பர் டு ஜனவரி 2025 ஜனவரி டு ஒரு மே வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜனவரி டு மே நீங்கள் குரூப் 2க்கும் நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்றப்ப அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். ஜூலை வரைக்குமே படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நீங்கள் அப்பப்போ நியூஸ் எடுத்து படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இந்த 2024 ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, ஜனவரி டு டிசம்பர், இது நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா இயர் புக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறது தான் இயர் புக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. மனோரமா மற்றும் ஹிந்து தமிழ் இந்த ரெண்டுலேயுமே ஹிந்துவில் போடுவாங்க, மனோரமாவில் போடுவாங்க. இந்த இயர் புக்கில் பார்த்தீங்கன்னா 2025 பேரில் போடுவாங்க 2024 கரண்ட் அஃபேர்ஸ். அது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நம்ம அதில் படிச்சிடலாம். இனிமேல் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எதில் படிச்சுப்போம்? நியூஸ் பேப்பர்லையோ நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்த்தோம் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ அங்கே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மேட்ரு உடஞ்சிருச்சு. 13 கேள்விகள் கேட்டாங்க இந்த குரூப் 4லன்னு சொல்லி கேட்டோம். 10 கேள்விகள் கேட்டால் கூட அங்கே கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிசைட் பண்ணதே கடைசியில். கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் தான். இதெல்லாம் படிக்காமல் போவோம். ஆனால் இதை படித்தவங்க பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. அந்த நிலைமை தான் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? டிசைடிங் ஃபேக்டரே இந்த சயின்ஸும் சிஏ தான். மற்ற எல்லா விஷயத்தையும் எல்லாருமே போட்டுருவாங்க. அதர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட், அந்த 7 யூனிட் என்ன பண்ணுறீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அப்போ இதை ஏன் வந்து ஸ்கூல் புக் வைஸ் படிக்கக்கூடாது, சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கும் விஷயம் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் புக் வைஸ்னால் சோசியல் சயின்ஸ்லேயும் நீங்கள் எத்திக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், நிறையா இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே போட்டு படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ இன்னொன்று குழப்பம் உங்களுக்கு. இப்போ சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துப்போமே, இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது எடுத்துப்பீங்க. அப்போ இது வந்து வேர் டு ஸ்டடி, ஸ்கூல் புக்கில் இதை எங்கே படிப்பது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ கிடக்கு யூடியூப்பில். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க 6ஆம் வகுப்பில் படிக்கலாம், 9ஆம் வகுப்பில் படிக்கணும், 11ஆம் வகுப்பில் படிக்கணும், எத்திக்ஸ் புக்கில் படிக்கணும்னு சொல்லி. அப்போ அதை மட்டும் பார்த்து இன்றைக்கி ஒரு டாபிக் அந்த 3 மணி நேரம் படிக்க போகிறீங்கல்ல,
இந்த 3 மணி நேரம் எவ்வளோ சொல்லியிருக்கோம், அந்த அதர்லாம் 3 மணி நேரம். அப்போ 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இண்டஸ் வேல்யூ 6th 11th 9th கொஞ்சம் தான் இருக்கும், 6th 11th நிறையா இருக்கும், 9th ப்ளஸ் அந்த எத்திக்ஸ் ஒரு நாள் ஆனால் ஆகிட்டு போகுது, 2 நாள் ஆனால் ஆகிட்டு போகுது. படிங்க, தெளிவாக படிங்க. படித்து என்ன பண்ணுங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை முடிச்சுட்டு நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோடை போட்டு வச்சுருங்க. பென்சில்லையோ பேனாலையோ ஒரு கோடை போட்டு நான் முடிச்சிட்டேன். அதை பார்க்குறப்பே நமக்கு ஆசையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 டாபிக் இது ஃபுல்லாத்தையும் நம்ம அடிச்சிட்டோம்னா, அப்பா நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு தடவை ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். ஜெராக்ஸ்லாம் ஒன்றும் ஆகப்படுது, 4 பக்கம் தான் இருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சந்தோஷம், அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும், இவ்வளோ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்படி தான் படிக்கணும் சிலபஸிஸ். அதே போல் அடுத்து குப்தாஸ் எங்கெங்கே இருக்குது, 7th இருக்குது 11th இருக்குது, முடிச்சிருங்க. அவ்வளோதான். டெல்லி சுல்தான் 7th இருக்குது 11th இருக்குது, முடிச்சிருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி முடிச்சு விட்டு போயிட்டே இருங்க. அதெல்லாம் இதை விட்டுட்டு நம்ம 6th to 12th ஃபுல்லத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சில புக்ஸ் இதுக்கு மட்டும் நம்ம 11th படிக்கிற மாதிரி இருக்கும், 11th 12th படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சயின்ஸ்லாம் நம்ம 10th வரைக்கும் படித்தா போதும், ஜாகிரஃபி 10th போதும். நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரு, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமியில் 11th 12th தான் கண்டென்ட்டே ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதே போல் INM 12th படித்தே ஆகணும். ஹிஸ்ட்ரி யூனிட் 8 11th 12th படிக்கணும், எத்திக்ஸ் படிக்கணும். இதில் கொஞ்சம் தான் இருக்குது. யூனிட் 8லாம் வந்து குரூப் 4 சிலபஸில் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடின்றலாம் நம்ம தனியாக ஒரு அங்கங்கே வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் அதில் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம சும்மா ஓவரால் ஐடியா கொடுக்குறோம். அப்போ இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 100% சிலபஸ் கவர் பண்ணிடுவீங்க. சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம போய் ஜூலை மாதம் நடக்கக்கூடிய அந்த குரூப் 4 தேர்வில் 175க்கு மேலே கேள்விகள், 185 190 200 என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் நம்மளால் இதை நீங்கள் இந்த பிளான் படி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக படித்து இந்த பிளானை பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணிட்டு நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 175 கேள்விகள் அடிக்க முடியும். அதே போல் படிக்கிற விஷயத்தை அப்படியே ஒரு பக்கம் ஓட விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஆறு போய் ஓடி போய் ஒன்றுத்துக்கும் உதவாமல் போய் எதில் கலக்கும், கடலில் கலக்கும். அந்த மாதிரி நம்ம விடக்கூடாது. என்ன பண்ணணும், நடுவில் அங்கங்கே வாய்க்காலை வெட்டணும். நடுவில் அங்கங்கே வாய்க்காலை வெட்டி ஒரு ஏரியோ குளத்துலையோ நம்ம சேமித்து வைக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணால் ரிவிஷன் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? வாரத்தில் 6 நாள் படிங்க. 7வது நாள் என்ன பண்ணுங்கள், நான் படிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுப்பேன், ஹாயெல்லாம் படுத்து தூங்கக்கூடாது. ஏன்னா நம்ம காம்படிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, 12 மணி நேரம் படிக்கிறாங்க, 24/7 படிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்காமல் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த வாரம் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி மந்த் எண்டில் 2 நாள் ஆனாலும் எடுத்துக்கோங்க. 2 நாள் ஆனாலும் படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். அகல உழுவதை விட ஆழ உழுவதே சிறந்தது. அப்போ திரும்ப ஒரு விஷயத்தை படிக்கிறப்ப தான் நமக்கு என்ன ஆகும், மைண்டில் உட்காரும். ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே போனோன்னா ஒரு பக்கம் அது வெளியே போய்கிட்டே போகும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் போகிற மாதிரி, இந்த சைடு மூலையில் உள்ளே போய் அந்த சைடு மூலையிலேருந்து வெளியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ படித்தது என்ன பண்ணணும், ஓடுறத கயிறை பொத்து கட்டி போடுற மாதிரி அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாரம் எண்டு, அந்த மந்த் எண்டு அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அதே போல் அந்த யூனிட் ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா அந்த யூனிட் எண்டு, அந்த யூனிட் மொத்தமாக இப்போ 6th ஃபுல்லாக படிக்கிறேன்னா 6th ஃபுல்லாக, 7th ஃபுல்லாக, அப்போ 6th 7th ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண தான் ரிவிஷன் பண்ண தான் ஸ்ட்ராங் ஆவீங்க. அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் நம்ம நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மே ஜூன் ஜூலை 3 மாதம் அங்கே ரிவிஷன் பக்காவாக முடிச்சுட்டு போக முடியும். மே ஜூன் ஜூலை, ஓகேங்களா? ரிவிஷனை சூப்பராக முடிச்சுட்டு நல்லா போட்டுட்டு போகலாம். அப்போ நீங்கள் இப்போதைக்கு உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்றத மைண்டில் செக் பண்ணிங்க. நமக்கு லாங் டேர்ம் கோல் அப்படின்றது இருக்கலாம். நம்ம வந்து ஃப்யூச்சரில் அப்படி ஆகணும் இப்படி ஆகணுன்றது லாங் டேர்ம் கோல், ஓகேங்களா? மிட் டேர்ம் கோல் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் குரூப் 4ல் 175 போடணும் அப்படின்றது மிட் டேர்ம் கோல். இன்னும் ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இப்போதைக்கு உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல் என்னது, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி. இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றத கொஞ்சம் நாளாக நமக்கு இன்னொரு ஆனுவல் பிளானர் போட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவள் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஏப்ரல் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸை கவர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதான் உங்கள் எய்ம். அதன்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்தாலும் சரி, 10 மணி நேரம் படித்தாலும் சரி, 12 மணி நேரம் படித்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி சிலபஸ் முடிக்கணும். இல்லை நோட்டிஃபிகேஷன் வரப்போ முடிக்க முடியாது, நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 10-15 நாளுக்குள்ளே நம்ம சிலபஸ் முடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் சிலபஸ் முடிக்கிறதா இப்போ நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கணும், ஓகேங்களா? அப்போ அதே போல் சிலபஸை நீங்கள் கண்டிப்பாக நல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அங்கிட்டு ரிவிஷனுக்கு உங்களுக்கு சூப்பராக டைம் இருக்கும். கடைசி வரைக்கும் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம புது விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஒரு 10-15 நாள் இல்லை மேக்ஸிமம் ஒரு 20 நாள் நம்ம புதுசாக படிக்கிறதெல்லாம் படித்து முடிச்சிடணும். அதுக்கு அங்கிட்டு புதுசாக எதையுமே தொடக்கூடாது. பழசு எதெல்லாம் படித்தோமோ எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் குரூப் 4ல் 175 கேள்விகள் போட்டுட்டு வர முடியும். அப்போ 175 கேள்விகள் போட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். குரூப் 4ல் ஜாப் அப்படின்றது எனக்கு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்,
குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு 10% தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 10% எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 75 நாளுகளுக்கு மேலே இருக்குது. அப்போ அந்த டைமில் ஸ்டார்டிங் டைமில் டக்குன்னு முடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா புதுசாக படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 40 நாளில் என்ன பண்ணிடலாம், டக்குன்னு உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவிஷனில் இறங்கி முடிச்சு விட்டுறலாம். 40லேருந்து 50 நாளில் நம்ம ரிவிஷன் எடுத்து முடிச்சு விட்டுறலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படி தான் நம்மளால் குரூப் 4ம் கிளியர் பண்ண முடியும், குரூப் 2ம் கிளியர் பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை விட்டுட்டு ரெண்டையும் போட்டு குழப்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம எய்ம் குரூப் 4. குரூப் 4 முடிச்சோன்னா குரூப் 2. அப்போ அதுக்கு நம்ம இப்படி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். சக்ஸஸ் ரேட் அப்படின்றது இந்த ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே போல் வீட்டில் படிக்கிறவங்களுக்கு தான் நம்ம டாப்பராக வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டோம். நம்ம போய் என்னால் போய் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியல அப்படிலாம் ஃபீல் பண்ண அவசியம் கிடையாது. வீட்டில் படிக்கிறவங்க தான் டாப்பராக வராங்க. அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம 50 பேர் வராங்கன்னா அதில் 35 பேர் வந்து வீட்டில் படிக்கிறவங்க தான் இருக்காங்க. அது அந்த அதை இன்ஸ்டியூட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட்டு ஏதாச்சும் போட்டிருப்பாங்க. அவங்க கடைசியாக அந்த மார்க் டெஸ்ட், ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டுன்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டுக்கு போனால் ஹால் டிக்கெட் கொடுத்தா தான் நாங்கள் உன்னை உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹால் டிக்கெட்டை வாங்கி வச்சு நம்மளை உள்ளே விடுவாங்க. நம்ம ரிசல்ட் காட்டணும்னா வந்து இந்த பையன் வந்து என்கிட்ட படித்தான் அப்படின்னு சொல்லி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரிசல்ட். ஓகேங்களா? புரிதுங்களா? அதை மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் படிக்கிறவங்க தான் வந்து ஓனாக படிக்கிறவங்க, கரெக்டான ஒரு வழிகாட்டுதலில் படிக்கிறவங்க தான் வந்து உங்களுக்கு அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க டாப்பர்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதை எதையுமே எடுத்துக்காதீங்க மைண்டில். எங்கே படித்தாலும் நம்ம படித்து பாஸ் பண்ண போகிறோம். சரியான வழிகாட்டுதல் தேவை. அந்த சரியான வழிகாட்டுதலாக கண்டிப்பாக என்றைக்குமே நம்மளுடைய அகாடமி உங்கள் கூட துணைக்கி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் நம்ம சொன்னக்கூடிய விஷயம். இன்றைக்கி படித்தாலும் நல்லா கன்சிஸ்டன்சியாக படிக்கிறோம் அப்படின்றப்ப ஒரு 200க்கும் மேற்பட்ட நாள்கள் நம்ம கையில் இருக்குது. கண்டிப்பாக நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணி அடுத்த குரூப் 2 மெயின்ஸும் உங்களால் எழுத முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இந்த வகுப்பில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் உதவிக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் அவைலபிளாக இருக்குது. நம்முடைய டெலிகிராம் சேனல் நம்பர் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சில்லி கொஷின்ஸ் எதுவும் இல்லாமல் எந்த ஒரு நல்ல கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். நம்ம அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதே போல் நம்ம இந்த வகுப்பு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.